ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ராசஸிங் டியூட்டோரியல் பார்ட் 9 நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாயில் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாய்ட் செட்டப் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வாய்டு ட்ரா, அதுக்கும் ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துட்டு டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு சைஸ் போட்டு நான் வந்து 400,400க்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். செமிகாலன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எலிப்ஸ் வரைய போகிறோம். எலிப்ஸ் வரைகிறதுக்கு எலிப்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் கொடுக்கணும். ப்ராக்கெட் வந்து க்ளோஸில் இருக்குது. ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் கோஆர்டினேட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒய் கோஆர்டினேட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வித் ஆஃப் த சர்க்கிள், அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த சர்க்கிள். செமிகாலன் போட்டு இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்திங்களா? இப்போது சர்க்கிளுக்கு நடுவில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் கலர் நமக்கு வேணாம். அதுக்காக நம்ம வாய்ட் செட்டப்பில் நோ ஃபில் கமெண்ட்டும் கொடுத்தீங்கன்னா, நோ ஃபில்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒயிட் கலர் எல்லாமே போயிடும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் பிளாக் கலர் மட்டும் தான் தெரியும். ஓகேயா? இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 10 சர்க்கிள் இல்லை 20 சர்க்கிள் வரையணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிப்ஸை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை சர்க்கிள் வேணுமோ அத்தனை சர்க்கிள் பேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம ஒயில் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒயில் போட்டு ஐ லெஸ் தென் நம்மளுக்கு எத்தனை சர்க்கிள் வேணுமோ அத்தனை சர்க்கிள் அங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கமெண்ட் வந்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு ரீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு நமக்கு கண்டினியூஸாக சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகும். ஒயில் கமெண்ட் வந்து இஃப் கமெண்ட் மாதிரி தான். அதுக்கு தனியாக ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். இங்கே ஒயிலில் நம்ம ஐ டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஃப்ளோட் ஐ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறேன். ஐ வந்து இனிஷியலாக 0ல் இருக்கும். அது வந்து 10 வர வரைக்கும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஐ வந்துட்டு ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும். அதுக்கு வந்துட்டு ஐ ஈக்குவல் டு i+1 கொடுக்கணும். இங்கே எரர் காமிக்குது. நான் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக மைனஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது வந்து நான் ஈக்குவல்ட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஒரே ஒரு சர்க்கிள் தான் தெரியுது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து 100 சர்க்கிளுக்கும் 100,100 தான் கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஒரே சர்க்கிள் தான் விசிபிள் ஆகுது. எல்லா சர்க்கிளும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட்டை 100 + ஐன்னு கொடுக்குறேன். ஐ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் க்ரியேட் ஆகும்போது 100ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 101, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து 102, இந்த மாதிரி ஐ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி நம்மளுக்கு சர்க்கிளும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு 10 சர்க்கிள் வந்துட்டு தெரியுது. பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி டார்க்காக தெரியுது. இப்போ வந்துட்டு நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ஐ பக்கத்தில் இன்டூ போட்டு 3 கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 3 இன்க்ரீஸ் ஆகும் ஐ வந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கிள் வந்து கிளியராக தெரியுதா? இப்போ நான் 10 சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருந்தால இப்போ நான் வந்துட்டு 100 சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். 100 சர்க்கிள் பார்த்திங்கன்னா இப்போது க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்துட்டு நமக்கு ஸ்க்ரீன் வெளியே போகுது. நான் இன்னும் கொஞ்சம் பிச் வந்து கம்மி பண்ணுறேன். அதனால் நான் ஐ இன்ட்டு 2 கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 102, 104, 106 இந்த பிச்செல்லாம் நம்மளுக்கு சர்க்கிள் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் எக்ஸ் கோஆர்டினேட் கொடுத்தாலும் அதே மாதிரி நான் இப்போ வந்து ஒய்க்கும் வந்துட்டு கோஆர்டினேட் கொடுக்குறேன். இப்போ நான் ஒய் வந்து 100 + ஐ கொடுக்கலாம். அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்திங்களா? இப்போ ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆங்கிளாக நம்மளுக்கு சர்க்கிள் எல்லாமே கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு
அந்த சர்க்கிள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் சென்டரில் வரணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலான்னா வித் டிவைடட் பை 2 ஹைட்டு டிவைடட் பை 2 கொடுக்குறேன். இதில் வந்து வித்து ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து வாய்ட் செட்டப்பில் டிஃபைன் பண்ணாலும் 400, 400 அதை எடுத்துக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த 100 டயாவில் வந்துட்டு நமக்கு ஒரு சர்க்கிள் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸு ஒய்க்கு நம்ம ஐ வேல்யூ கொடுத்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நான் இப்போது வித் ஆஃப் த சர்க்கிளுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். 100 + i வந்து வித் ஆஃப் த சர்க்கிளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ சர்க்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சர்க்கிள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் எக்ஸுக்கு கொடுத்தேன், வித்துக்கு கொடுத்தாலும் இப்போ ஹைட்டுக்கு கொடுக்குறேன். ஹைட்டுக்கு கொடுத்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு டோனட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் வந்து 100 சர்க்கிள் இருக்குது பக்கத்தில். நான் இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு சர்க்கிளோட பிச்சு வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டயா வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டயா பார்த்திங்கன்னா இப்போ நான் 4 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் தனித்தனியாக தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் இன்னும் சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் இங்கே வந்து 10 கொடுக்குறேன். 10 கொடுத்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 10 சர்க்கிள்ஸ் தான் கிடைக்கும். இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒயில் கமெண்ட் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு அது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கட்டுறது கையளவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.